ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோட் 203 பார்க்க போறோம். எடுத்ததுமே லூஃபி சீகேட்டை டெஸ்ட்ராய் பண்ணிருப்பான் இல்லையா, அதை காட்டுவாங்க. நாமி ஐயோ என் பொக்கிஷன் எல்லாம் போச்சேன்பா. இந்த இடத்துல த பைரட் ஷிப் டிசப்பியர்ஸ். ஃபோர்ட்ரஸ் பேட்டில் ரவுண்ட் நம்பர் 2ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ஸ்மோக் ரொம்ப பரவி இருக்கும். ட்ரேக் பாட்டுக்கு ரொம்ப வேகமா முன்னால போயிட்டே இருங்கன்பா. கூட இருக்கவங்களும் ஸ்மோக் இருக்கு, ஏதாவது மேல போய் மோதிட்டா பிரச்சனைன்பா. ட்ரேக் அவனுங்களை தப்பிக்க விட்டாதான் பிரச்சனை, நமக்கு கேவலமாயிருண்டா. நேவரன் கோட்டைன்னு அதுக்கு இருந்த பேரே போயிருண்டான்பா. அவன் சார ஆனான்பா. ட்ரேக் ஆல்ரெடி HQ சைட்ல இருந்து இந்த ஃபோர்ட்ரஸை மொத்தமா க்ளோஸ் பண்ண பாத்துட்டு இருக்கானுங்க. அதுக்கு நம்மளே வாய்ப்பு கொடுத்த போல இருக்க கூடாது. நீ இதுல என்ன நினைக்கிறீங்க போது அவனும் ஆமா சார் வாய்ப்பு கொடுக்க கூடாதுன்னு கிளம்பி இருப்பான். டக்குனு எல்லா வார்ஷிப்பையும் கான்டாக்ட் பண்ணி எல்லாரும் ஃபுல் ஸ்பீட்ல போயிட்டே இருங்கடான்பா. லூஃபி நம்ம ஓபன் சீக்கு வந்தாச்சு, அவ்வளவுதான், நம்ம பாட்டுக்கு நம்ம அட்வென்ச்சரை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலான்பா. நாமி முடியாது, திருப்புங்களா வண்டியன்பா. எல்லாரும் என்னன்னு பாக்குறப்ப நாமி நம்மளோட பொக்கிஷத்தெல்லாம் தூக்கிட்டாங்க, அதை போய் தூக்கிட்டு வரணும்பா. ஜோரோ நீ என்ன பைத்தியமான்பா. உசாப் பதான நம்ம சாகர தருவாயில இருந்து தப்பிச்சு வந்திருக்கோம். லூசு மாதிரி பேசாத நாமீன்பா. நாமி நான் ரொம்ப பைத்தியமா தான் இருக்கேன், நான் அந்த ட்ரெஷர் இல்லாம எங்கேயும் வரதா இல்லைன்பா. சாப்பர் பணம்னு வந்துட்டு இவ இப்படி இருக்காளேன்பா. சாஞ்சி இதையும் பார்த்து சிம் பண்ணுவான். லூஃபி அந்த பக்கம் ஹோல் வேற கிரியேட் பண்ணிட்டோம், அது வழியே இப்ப நம்ம தப்பிச்சு போயிட்டா பிரச்சனையே இல்லைன்பா. நாமி நம்ம பைரட்ஸ் தானு கேப்பா. லூஃபி ஆமான்கவும். நாமி பொக்கிஷங்களை பைரட்ஸ் அப்படியே விட்டுட்டு போன கேவலம் தானன்பா. லூஃபி ஆமாலன்பா. நாமி அப்ப இது டிசைட் ஆயிடுச்சு, வண்டியே யூட்டன் போடுங்கடா, போய் அந்த தங்கத்தை தூக்குறோன்பா. சாஞ்சி உனக்காக என்ன வேணாலும் செய்வேன் கேப்டன் நாமின்பா. இதுக்கப்புறம் சாப்பர் அண்ட் சாஞ்சி ரட்டரை திருப்புவானுங்க. உசாப் அடையே இருங்கடான்பா. ஜோரோ ஏன்டா இப்படி திருப்புறீங்கன்பா. லூஃபி அஜாக்கிரதையா இருக்காதீங்கடான்பா. சைடுல ஒரு போட் மூடப்பட்ட போல இருக்கும். அந்த பக்கம் வார்ஷிப்ஸ்ல இருந்து மணி அடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த அலாம் எதுக்குன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்க கூடாதுன்னு. நாமி அதை நோட் பண்ணிப்பா. லூஃபி என்னாச்சுன்னு கேட்பான். நாமி கொஞ்சம் அமைதியாரான்பா. லூஃபி தானே காத்துல அடிக்கிற மணியான்பா. நாமி இது அலாம்டா, ஷிப்ஸ் ஒன்னு மோதிக்காம இருக்காக்கு. ஐயோ இப்ப வேற நமக்கு முன்னாலே ஒன்னு வருதுன்பா. சாஞ்சி நாமி கிட்டது ஓகேவான்னு கேட்பான். நாமி ரட்டரை லெஃப்ட்ல திருப்பு, நம்ம மட்டும் இப்ப கோர்ஸ் மாத்தலினா நேரா போய் ஒரு வார்ஷிப்ல மோதிடுவோன்பா. சாஞ்சி நீ சொல்றது அப்படியே செய்யறேன்ட்டு செய்வான். உசாப் ஜோரோ சரிஞ்சிட்டு இந்த பக்கம் வந்திருப்பானுங்க. நாமி மோத போறோண்டான்பா. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருப்பாங்க. நாமி அப்பாடா நம்ம தங்கத்தை எடுக்க போலாம், இப்ப ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சாச்சுன்பா. சாப்பர் என்ன இப்ப ஓகேவான்னு கேட்பான். லூஃபி என்ன இந்த பக்கம் ரொம்ப சத்தம் ஜாஸ்தி ஆகுதுன்பா. நாமி இந்த டைம் நோட் பண்ணிட்டு டே 2-3 டே ஏகப்பட்ட ஷிப்ஸ் வருதுன்பா. உசாப் அவ்வளவுதான் நம்ம காலின்பா. சாஞ்சி அடுத்து லெஃப்டா ரைட்டான்னு கேட்பான். நாமி மொத்தமா லெஃப்ட்டுக்கு திருப்பு, இல்லைன்னா நம்ம பீஸ் ஆயிருவான்டான்பா. சாப்பர் என்னதான்டா நடக்குதுன்பா. சாஞ்சி சொன்னதை கம்முன்னு செய் சாப்பர், ஏன்னா நாமி தான் இருக்கலே சிறந்த நேவிகேட்டர்ன்பா. நாமி இந்த தடவை கண்டிப்பா கிராஷ் ஆக போறோம்ட்டு பயப்படுவா. உசாப்லாம் காதை பொத்திட்டு நிப்பான். இதுக்கப்புறம் எப்படியே தப்பிச்சிருப்பாங்க. நாமி முதல் வேலையை அந்த ஸ்மோக்கை விட்டு வெளியே போகணும்பா. ஜோரோவும் உசாப்பும் இந்த ஐடியா ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா மத்தவங்களால இவங்களை தெளிவா பார்க்க முடிஞ்சுச்சுனா கண்டிப்பா கேனன் வச்சு தாக்கி மொத்த ஷிப்பையும் காலி பண்ணிருவாங்கன்பா. நாமி இதை விட்டா வேற வழி ஏதாவது இருக்கான்பா. ராபின் வந்துட்டு நாம் பண்ண ரிசர்ச்ல இந்த பேஸ்ல நிறைய இடங்களை சும்மா போட்டு வச்சிருக்காங்கன்பா. உசாப் உன்னோட ஹிஸ்டரி லெசன்ல எடுத்துட்டு வராதமான்பா. ராபின் இங்க நிறைய அன்யூஸ்டு டாக்ஸ் இருக்க விஷயத்த சொல்லுவா. நாமி நீ ஒரு லைஃப் சேவர், நம்மளோட கோயிங் மேரிய ஒரு பழைய டாக்ல ஒளிச்சு வச்சுட்டு போலான்பா. உசாப் ஆனா எந்த இடத்துலயும் கேட்பான். நாம என்னோட ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணுங்க, நம்ம பழைய டாக்குக்கு போய் ஷிப்பை மறைச்சு வச்சுக்கலான்பா. ட்ரேக் அவனோட வார்ஷிப்ல வெளியவே வந்திருப்பான். கண்ணு கிட்ட தூரம் வைக்க எந்த ஒரு ஷிப்பும் இல்லாத நோட் பண்ணிட்டு வாசல்லே கேனியர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட இங்க ஏதாவது ஷிப் கிராஸ் ஆச்சான்னு கேட்பாங்க. அவங்க ஒரு வார்ஷிப் தான் கிராஸ் ஆச்சு, அதுவும் உங்க ஷிப்னுபாங்க. ட்ரேக்கே கன்ஃபியூஸ் ஆயிருப்பான். அந்த பைரட்ஸ் எங்கடா மறைஞ்சு போயிருப்பாங்கன்னு கேட்பான். அவங்களால கண்டிப்பா அந்த கேனனியர்ஸை தாண்டி அப்படியே இந்த எல்லையெல்லாம் தாண்டி போயிருக்கவே முடியாது, இதெல்லாம் எப்படி சாத்தியம்ட்டு கடுப்பாவான். இதுக்கப்புறம் ஜானதரன் கான்டாக்ட் பண்ணும்போது ட்ரேக் வந்துட்டு சார் எப்படிலாம் தெரியல, அவனுக்கு மாயமா மறைச்சு போயிட்டானுங்க மொத்தமா, அவனுக்கு நம்மளோட சைட்ல இல்ல அவுட்டர் கேட்டையும் தாண்டிட்டானுங்கன்பா. ஜானதரன் நினைச்சேன் இப்படிதான் நடக்கும்னு. சரி ட்ரேக் எதுக்கும் கவலைப்படாதீங்க, முதல்ல இங்க வாங்க, பொறுமையா கொஞ்சம் நம்ம பேசலாம். அந்த ஸ்டார் ஹெட்ஸ் எப்படி பிடிக்காதுன்னு நான் ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கேன், அதை சொல்றேன் பாரு. டிரான்ஸ்பாண்டர் ஸ்னைல கட் பண்ணிட்டு அவங்க இந்த தடவை தப்பிச்சு போகல போலயே. அவங்களோட ட்ரீம்ஸ் எங்க கோட்டைகள்ல விட்டு எப்படி போவானுங்கன்பா. இதுக்கப்புறம் ஷெஃபர்ட காட்டுவாங்க. அவன்ட்டு என்ன இன்சல்ட் பண்ணதுக்கு உங்க எல்லாத்துக்குமே கோர்ட் மார்ஷல் அனுப்புவான்டான்பா. அவனுக்கு கோர்ட் மார்ஷல் ஆகுது மண்ணாங்கட்டியாவதுன்ட்டு நக்கல் பண்ணுவானுங்க. இந்த அதுக்கு 2 பேர் ஓடி வந்துட்டு அவர் மேஜரா விடுங்கடான்பானுங்க. ஷெஃபர்ட் இப்பனாவது கண்டுபிடிச்சிங்களேன்பா. ஒன்ஸ் அவங்க கட்ட ரிலீஸ் பண்ணதும் நான் சாதாரண ஷெஃபர்ட் இல்ல, மேஜர் ஷெஃபர்ட், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் ரான்பா. இதுக்கப்புறம் ஜானதனை காட்டுவாங்க. அவர் மேப்ல ஒரு சர்டன் பிளேஸ பின் பாயிண்ட் பண்ணிட்டு கண்டிப்பா அவனுக்கு எங்க தான் இருக்கணும், அவனுங்களை ரிவீல் பண்ணிக்கிற வரைக்கும் நான் கொஞ்சம் வெயிட் பண்றேன்பா. இந்த ஒரு பாயிண்ட்ல மெரைன் சோல்ஜர்ஸ் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க இல்லையா. சரி நிம்மதியா இந்த டேஸ்டியான ஃபுட்டனாவது சாப்பிடலான்ட்டு எல்லாரும் வந்து சாப்பிடும் போது ஃபர்ஸ்ட் போலவே இருக்கும்ட்டு அள்ளி வீசுவானுங்க. பட் இது காலையில சாப்பிட்ட போல இல்ல, மண்ணு மாதிரி இருக்குன்ட்டு எல்லாரும் எங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுங்கன்னு கத்த ஆரம்பிச்சிருப்பானுங்க. ஜெசிகாக்கு அடுத்தபடியா இருக்க செஃப்பும் வந்து கெஞ்சி கேட்பாரு, தயவு செஞ்சு அந்த ரெசிபிஸை கொடு, அங்க பார்த்தேல சவுண்டா, நம்ம அவங்களுக்கு அதை பார்த்து செஞ்சு கொடுக்கலான்னு பாரு. ஜெசிகா நவரனோட ஃபேமஸ் கிச்சனோட பிரைட் என்ன ஆகுறதுன்னு கேட்பா. அந்த செஃப்பும் ஜெசிகா இங்க பாரு பிடிவாதம் பிடிக்காத, இங்க இருக்க மெரைன் ஆபீசர்ஸ் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவன் என்னதான் பைரட்
பைரட்டா இருந்தாலுமே ஒரு எக்ஸலண்டான குக். நம்ம மத்தவங்க தேவையை பூர்த்தி பண்றதுக்காகனாவது அதை யூஸ் பண்ணணும் பாரு. மத்த செஃப்ஸும் இது நம்மளோட ஆபீசர்ஸை ரீவைட்டலைஸ் பண்றதுக்கு உதவும்னா அதை செய்யலாமேன்பாங்க. தயவு செஞ்சுன்னு கெஞ்சி கேட்கவும் ஜெசிகா மெயின் போர்டுல கொண்டு போய் அந்த ரெசிபியை ஒட்டுவா. இதை பார்த்தா எல்லாரும் ஹாப்பி ஆவாங்க. ஜெசிகா இந்த தடவை நம்ம பிரைட தூக்கி போட்டு நம்ம மெரைன் ஆபீசர்ஸோட வயிற்ற நபர்க்க மட்டும் பார்க்கலாம். அவன் இந்த கிச்சன்ல பைரட்டா ஒன்னும் இல்ல, குக்கா தான் இருந்தான். அப்புறம் அவனுக்கு அதெல்லாம் விட சாப்பிடறத பத்தின முக்கியத்துவம் தெரிஞ்சிருந்துச்சுன்பா. எல்லாரும் ஜெசிகான்ட்டு ஹாப்பி ஆகும் போது ஜெசிகா நம்ம எல்லாத்துக்கும் சாப்பாடு போடணும், முதல்ல போய் வேலையை பாருங்கன்பா. ஃபயர்டா எல்லாரும் கிளம்பி இருப்பாங்க. இதுக்கப்புறம் ஓல்டாக்ல போய் எல்லாரும் மறைஞ்சிருக்கப்ப உசாப் அடுத்து என்னதான் பண்றது நாமின்னு கேட்பான். ஜோரோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேட் வழியா தப்பிச்சு போயிடுறது பெட்டர்ன்பா. உசாப் அதுவும் செய்தான், ஏன்னா கோல்டுக்காக போய் உயிரை விட முடியாதுலன்பா. சாப்பர் லூஃபி கிட்ட இதை பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்பான். லூஃபி நமக்கு தங்கும் தேவைதான், ஆனா இப்ப முதல்ல எனக்கு சாப்பாடு வேணும்பா. சாஞ்சி சமைக்கிறதுக்கு ஏதாவது இருக்கான்னு நான் போய் பாக்குறேன்பா. உசாப் அவனுக்கு தான் ஷிப்ப சூறையாடி இருக்கானுங்களேன்பா. சாஞ்சி ஃப்ரிட்ஜை நீக்கி பார்த்துட்டு இங்க சமைக்கிறதுக்கு ஏத்த கொஞ்சம் பொருட்கள் இருக்குதான்பா. நாமே எல்லாரும் என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க, தங்கம் இல்லாம போயிடலாம்னு சொல்ல வரீங்களான்னு கேப்பா. எல்லாரும் ஆமாங்க போது நாமே இது ஒரு ஷேம், எப்பவுமே பைரட்ஸ் அவங்க கொள்ளையடிக்கிற பணத்தை பிரிச்சுப்பாங்க, அந்த விதத்துல உங்களுக்கு எதுவும் வாங்கணும்னு ஆசை இல்ல இல்லையான்னு கேப்பா. உசாப் என்ன பிரிச்சுக்க போறமா, அப்ப நிறைய வாங்கலாம்லன்பா. லூஃபி அப்ப நான் தங்கச்சல வாங்குவேன்பா. சாப்பர் அப்பனா நான் புதுசா வந்து மெடிக்கல் புக்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம்ல, நான் மெடிக்கலை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம்லன்பா. சாஞ்சி அபேக்கஸ் எடுத்து கணக்கு போட ஆரம்பிச்சிருப்பான். புது பார்ட்ஸ் வாங்கணும், ஃப்ரைங் பேன்ஸ் வாங்கணும், பிளஸ் சில்வர் வேர் வாங்கணும், அப்புறம் பெரிய மவுஸ் ட்ராப் வாங்கணும், அதெல்லாம் தாண்டி நிறைய காசு இருக்குமேன்பா. ஜோரோ நிறைய சரக்கு வாங்கி ஊத்தணும்பா. இதுக்கப்புறம் தான் பயவுள்ளையே ஒத்துக்குவானுங்க போய் தங்கத்தை தூக்கலான்னு. நாமியான 80% தனியா ஒதுக்கிடலான்பா. எல்லாரும் எதுக்குன்ட்டு கடுப்பாவானுங்க. நாமே அது ஒரு சர்டன் லேடிக்கு மேரியை ரிப்பேர் பண்ணணும்லன்பா. லூஃபி என்ன மேரி ஷிப்பவா சொல்றேன்பா. நாமே மேரி நமக்காக எவ்வளவு தாங்கியிருப்பா, அவளை பாத்துக்க வேண்டாமான்பா. உசாப்பும் அதான ஈஸ்ட் ப்ளூல இருந்து இங்க வரைக்கும் வந்திருக்கோம், இன்னும் நம்ம இந்த ஷிப்புக்குன்னு எதுவும் பண்ணலேன்பா. உசாப்போட வில்லேஜ்ல இருந்து பட்லர் மேரி செஞ்சு கொடுத்துருப்பாரு இல்லையா, அது கொஞ்சம் பழைய மாடலா இருந்தாலும் இதை பர்சனலா நானே பார்த்து டிசைன் பண்ணிருக்கேன்ட்டு அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இதான் த கோயிங் மேரின்னு இருப்பாரு. ஜோரோ லூஃபியும் வந்து ஷிப்ல இருடான்னு இருப்பாங்களே உசாப் என்ன நிஜமாலுமான்ட்டு நான் இப்ப பைரட் கேப்டன் ஆக போறேன்ட்டு தாவி குதிச்சிருந்திருப்பான். லூஃபி நான் தாண்டா இங்க கேப்டன் சிரிச்சிருப்பான். நாமே நம்ம வந்த பிரயாணத்துல பல மெமரிஸ் இருந்துச்சுலன்பா. அவ கடைசியா அவ வீட்டை விட்டு கிளம்பும் போது வேலை அவளை பார்த்து சிரிக்கிற போல இருந்திருக்கும் இல்லையா. அவ இறுதியா நான் இங்க இருந்து கிளம்ப போறேன்ட்டு வீட்டை விட்டு வெளியே வரும்போது வேலை வெளியே போன்னு புஷ் பண்ணி விட்ட போல காமிச்சிருப்பாங்க. நாமே ஷாக்கா இருந்தாலும் அது அவளுக்கு ஒரு வார்ம் ஸ்மைல கொடுத்திருக்கோம். இதுக்கப்புறமா அவளோட ஊரை விட்டுட்டு அவங்க அம்மா கிட்ட நான் திரும்ப ஒரு நாள் வருவன்ட்டு வந்திருப்பா இல்லையா, அதை யோசிப்பா. ஜோரோ நம்ம கிராண்ட் லைனுக்குள்ள அடிச்சு புடிச்சு வரப்ப ரிவர்ஸ் மவுண்டைன் எல்லாம் கிராஸ் பண்றதுக்கு மேரி தானே உதவுச்சுன்பா. ஜோரோ தான் ஃபர்ஸ்ட் டைமா மலைகள் மேல அலைகள் போறதை நோட் பண்ணிட்டு என்னடா இது நிஜமாலுமே அலைகள் மலை மேல போகுதுன்பா. லூஃபி நம்ம மேகங்கள் மேல இருக்கோன்றிருப்பான். ஒன்ஸ் அப்படியே ஷிப் மேல பறக்கவும் லூஃபி முன்னால பாத்துட்டு இது என்ன இப்படி இருக்குன்ட்டு, இதுதான் உலகத்திலே கிரேட்டஸ்ட் சி த கிராண்ட் லைன், இங்கதான் எங்கேயோ ஒன் பீஸ் நமக்காக காத்திருக்கு, சீக்கிரம் போலான் இருப்பான். சாஞ்சி அப்புறம் ஸ்கை ஐலாண்டையும் மறந்துடாதீங்கன்பா. நாக்கப் ஸ்ட்ரீம் மூலமா ஷிப் மேல போகும் இல்லையா, நாமி நான் நேவிகேட்டர்ங்கிறத மறந்துடாதீங்கன்னு இருப்பா. சாஞ்சி சிம் பண்ணிருப்பான். இதுக்கப்புறம் நாமி சொல்றத செய்யலான் இருப்பான். லூஃபி காத்துக்கு ஷிப் மேல போறத பார்த்துட்டு அடே நம்ம பறக்கிறோம்டான் இருப்பான். டக்குன்னு நம்ம மேல பறந்து போறோம்ட்டு எக்ஸைட்மெண்டோட கத்திருப்பான். நாமி நீ சூப்பர்ன்ட்டு சாஞ்சி சிம் பண்ணிருப்பான். சாப்பர் அப்புறம் நான் என் உயிரை பணையம் வச்சு அப்புறம் ஏடல அதை பாதுகாத்தன்பான். பிரீஸ்ட் கரெக்டா நடுப்பகுதியை மொத்தமா எரிச்சு விட்டுருப்பான் இல்லையா. சாப்பர் எங்க ஷிப்பை ஹார்ம் பண்ணாதேன்ட்டு தீ மொத்த ஷிப்லையும் பரவிடக்கூடாதுன்ட்டு அதை உடச்சு போட்டு இருந்திருப்பான்ல, அதை காட்டுவாங்க. உசாப் அப்புறம் யாரோ வந்து அதை ஷிப்பை மொத்தமா ரெடி பண்ணாங்கல்ல அன்னைக்கு ராத்திரின்பா. அந்த டைம்ல உசாப்பை பார்த்து அந்த உருவம் சிரிச்சிருக்கும். எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறத நோட் பண்ணிட்டு உசாப் நான் சத்தியமானிக்கு ஒருத்தனை பார்த்தேன்டான்பா. லூஃபி யோசிச்சு பார்த்தா அந்த ஷிப் நமக்காக பல இடங்கள்ல தாங்கி இருக்குன்பா. G8 ரொம்ப தூரத்துல இருந்து வந்து விழுந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் காட்டுவாங்க. நாமே நம்ம ஷிப் நமக்காக பல விஷயங்களை தாங்கி இருக்கு, இதை நம்ம தானே அன்போடவும் அரவணைப்படவும் பாத்துக்கணும்பா. உசாப் அப்ப இது முடிவாயிருச்சு, நம்ம கோயிங் மேரியை ரெடி பண்ண போறோம்பா. லூஃபி நானும் இதை ஒத்துக்கிறேன்பா. நாமே அப்புறம் இந்த ஷிப்பை ரெடி பண்றதுக்கு எவ்வளவு ஆகும்லாம் தெரியாதுல, அதனால ஷிப்பை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பணத்தை பிரிச்சுக்கலான்பா. சாஞ்சி நல்ல வேலை ஃப்ரிட்ஜ்ல இருந்து பொருள் அவனுக்கு எடுத்துட்டு போகாதனால சாப்பாடு தப்பிச்சுறான்பா. ஒன்ஸ் எல்லாத்துக்கும் ஃபுட் கொடுக்கவும் எடுத்து சாப்பிடுவாங்க. ஜோரோ அதுக்கப்புறம் உசாப்போட சீப்பான ரிப்பேர்மெண்ட்ஸ் தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லையன்பா. உசாப் நான் ஒன்னும் ஷிப்பை சரி பண்றவெல்லாம் கிடையாது, ஸ்னைப்பர், அதெல்லாம் தாண்டி அந்த பெருசும் அதே தான் சொன்னாரு, இந்த ஷிப்பை ரியலா ரிப்பேர் பண்ணணும்பா. சாஞ்சி அதே தான், இதை கொண்டு போய் ஒரு நல்ல ஷிப் ரைட்ஸ் கிட்ட ஒப்படைக்கணும், அவங்க இதை நல்லபடியா ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும்பா. சாப்பர் அப்ப உசாப்பை விட பெட்டரான ஆட்கள்லாம் இருக்காங்களான்பா. உசாப் சில சமயங்கள்ல நல்ல கேர் கிடைக்கணும்னா நல்ல ஆளுக கிட்ட கொண்டு போய் விடுறதுதான் நல்லதுன்பா. லூஃபி டக்குன்னு இருந்துச்சு, அப்ப நமக்கு ஒரு ஷிப் ரைட் தேவை, இதுக்கப்புறம் நம்மளோட பிரயாணம் ரொம்ப தூரத்துக்கு இருக்க போது நமக்கு அந்த ஸ்கில்ஸும் தேவைப்படுது இல்லையான்னு கேட்கறப்ப எல்லாரும் ஆமா ஆமான்னு மண்டையாட்டுவாங்க. லூஃபி மேரி நம்மளோட ஷிப் மட்டும் கிடையாது, அதான் நம்மளோட வீடு, நம்ம வாழ்க்கை, அதனால நம்ம ஒரு ஷிப் ரைட்டை முதல் சேர்த்தணும்பா. டக்குனு குந்து டீ குடிக்க ஆரம்பிச்சிருப்பான். சாஞ்சியும் ஜோரோவும் வாழ்க்கையிலே முதல் முறையா நல்ல முடிவு எடுத்திருக்காண்டான்பானுங்க. உசாப் ஐடியா சூப்பரா இருக்கு, செஞ்சாரலான்பா. லூஃபி அப்ப அதான் பிளான்பா. உசாப் நல்ல ஒரு ஆளை கண்டுபிடிக்கலான்பா. லூஃபி அப்புறம் மியூசிஷியனும் தேவைன்பா. சாஞ்சி அதை மட்டும் மறந்துடலான்பா. நாம இதெல்லாம் எக்ஸைட்டடா இருக்கட்டும், ஆனா அதென்ன மறந்துட்டீங்களான்னு கேப்பா. என்னன்னு கேட்பானுங்க எல்லாரும். நாமி முதல்ல போய் தங்கத்தை எடுக்கணும்டான்பா. எல்லாரும் ஓகேட்டு முதல்ல அதை எங்க வச்சிருப்பானுங்களோன்னு கேள்வி கேட்பானுங்க. சாஞ்சி இங்க பிரச்சனை அவனுக்கு தங்கத்தை எங்க வச்சாங்கன்னு தெரியலின்பா. உசாப் கத்தாதரான்பா. ராபின் மேப்ல மார்க் பண்ணி நான் இந்த நேவரன்ல ஒர்க் பண்ணா கண்டிப்பா அந்த தங்கங்களை கொண்டு போய் இந்த மல்டி லாக் ஸ்டோரேஜுக்குள்ள தான் வச்சிருந்திருப்பா. சாஞ்சி நீ ஸ்மார்ட்ன்ட்டு சிம் பண்ணுவான். நாமி கண்டிப்பா அங்கதான் இருக்கணும்ட்டு
போறோம் பொழக்கிறோம் தங்கத்தை தூக்குறோம்பா. உசாப் அதுக்குன்னு ஷிப் இப்படியே விட்டு போறதா, எவனாவது பாத்துட்டு என்ன ஆகுறதுன்னு கேட்பான். லூஃபி மரங்களை மறைக்க மரங்களுக்கு நடுவுல நிறுத்தணும், ஷிப்பை மறைக்க பெரிய ஷிப்ஸ்க்கு நடுவுல நிறுத்தணும்பா. எல்லாரும் இதான் ஐடியா வாடான்பானுங்க. சாஞ்சி ரொம்ப சீரியஸாலாம் ட்ரை பண்ணாதேன்பா. ராபின் இந்த இடத்துல தான் பல ஷிப்ஸை பில்ட் பண்ணிருக்காங்க, அப்புறம் ரிப்பேரும் பண்ணிருக்காங்க. பட் இப்ப இது க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் சுத்தி வர நிறைய ஷிப் பார்ட்ஸ் இருக்கு, அதை பார்த்தன்பா. உசாப் அப்பா எனக்கு ஒரு ஐடியான்ட்டு எல்லாத்துக்கிட்டே ஐடியாவை ரொம்ப பொறுமையா காதுல சொல்லுவான். என்ன பிளான் எல்லாம் காட்டியிருக்க மாட்டாங்க, எல்லாரும் அந்த பிளானுக்கு ஒத்துக்கிட்ட போல இருக்கும். இதுக்கப்புறம் நைட் ஆயிருக்கும். உசாப் கையில சுத்தில வச்சுட்டு வேர்த்து போய் நிப்பான். என்ன இப்ப நம்மளோட ஷிப் திருடு போகாது தானு கேட்பான். பார்த்தா கோயிங் மேரி சுத்தி மெரைன் ஷிப் இருக்க போல டிசைன் பண்ணி வச்சிருப்பான். ஜோரோ இப்படி பண்ணது சூப்பரான ஐடியா தான்பா. சாஞ்சி இது ரொம்ப நேரத்துக்கு எல்லாத்தையும் முட்டாளாக்குமான்னு கேட்பான். லோஃபி இது மெரைன் வார்ஷிப் போலதான் இருக்கு, இல்ல டவுட்டே இல்லைன்பா. சாப்பரம் ஆமான்பா. நாமி அப்பா இதை அப்படியே விட்டு இப்ப நம்ம போய் நம்மளோட பொக்கிஷங்களை தூக்கிட்டு வரலாமான்பா. சாப்பர் ஆனா மிட் நைட்ல எதுக்குன்பா. லோஃபி அப்பதான்டா மூட் சூப்பரா இருக்குன்பா. சாப்பர் ஓ மூட் நல்லா இருக்குமான்பா. உசாப் காமெடி தானடா பண்றீங்கன்பா. இதோட எபிசோட் முடியுது. உசாப்போட ஐடியாவை பத்தி ஆடியன்ஸா என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கடைசியா தி கோல்டன் வேவர் ரெக்கவரி ஆபரேஷன்ஸ்ங்கிற எபிசோட் தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்பா லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ஐடி மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.